சமீபத்தில் ஓமான் கடலில் எண்ணெய் கப்பல் புரண்டது இந்தியாவை அதிர்ச்சி அடையச் செய்தது மற்றும் சர்வதேச அளவிலும் கவலைகளை கூட்டியுள்ளது. துபாயின் ஹம்ரியா துறைமுகத்திலிருந்து ஏமனின் அடன் துறைமுகத்திற்கு பயணம் செய்த இந்த கப்பலில் மொத்தம் 16 கப்பல் குழு உறுப்பினர்கள் இருந்தனர். அவர்களில் 13 பேர் இந்திய பிரஜைகள். இந்த துயரமான சம்பவம் பெரிய அளவிலான தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைக்கு வழிவகுத்தது. அதில் 9 குழு உறுப்பினர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். துரதிருஷ்டவசமாக 7 பேர் இன்னும் காணாமல் போயிருக்கின்றனர் மற்றும் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு நொடியும் குறைந்து கொண்டே செல்கிறது. இந்த சம்பவம் கடல்சார் பாதுகாப்பு, பொறுப்பை நிரூபித்தல் மற்றும் இந்தியா மற்றும் ஓமான் இடையிலான சர்வதேச ஒப்பந்தங்களின் விளைவுத்தன்மையை பற்றிய பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. குறிப்பாக முக்கியமான கடல்சார் வழித்தடங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து. இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி மீதான ஆதரவு. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு எண்ணெய், ஏனெனில் நாடு தனது 85% மூல எண்ணெய் தேவைகளை இறக்குமதி செய்கிறது. உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடாக இருக்கும் இந்தியா தினமும் சுமார் 5 மில்லியன் பீப்பாய் மூல எண்ணெயை வாங்குகிறது. இதில் முக்கியமான அளவுகளை ரஷ்யா, அமெரிக்கா, ஈராக், சவுதி அரேபியா, ஓமான் மற்றும் UAE ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இந்த எண்ணெயை இந்தியாவிற்கு கொண்டுவரும் கடல்சார் வழித்தடங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கியமான ஜீவநாடியாக உள்ளன. அதனால் அவற்றின் பாதுகாப்பும் மிகவும் முக்கியமானவை. ஒரு முக்கியமான கடல்சார் பாதை ஓமான் மற்றும் இந்தியா இடையே உள்ள கடல் பகுதிகள் உலகின் மிக முக்கியமான கடல்சார் பாதைகளில் ஒன்றாகும். இந்த கடல்சார் வழித்தடங்கள் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதிக்கு மட்டுமல்லாமல் உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்திற்கும் முக்கியமானவையாகும். பல வர்த்தக கப்பல்கள், இதில் பெரும்பாலும் இந்திய குழு உறுப்பினர்கள் சேவை செய்வதுண்டு, தினமும் இந்த கடல்சார் வழித்தடங்களை கடந்து சென்று எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் பிற முக்கிய பொருட்களை பரிமாற்றுகின்றன. ஆனால் சமீபத்தில் எண்ணெய் கப்பல் புரண்டது கடல்சார் போக்குவரத்துடன் தொடர்புடைய ஆபத்துகளை வெளிப்படுத்துகிறது. சர்வதேச முயற்சிகள் இந்த வழித்தடங்களை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டாலும் இந்தியா ஓமான் கடல்சார் பாதுகாப்பு ஒப்பந்தம் 2021 இந்த முக்கியமான பகுதிக்கான பாதுகாப்பை மேம்படுத்த இந்தியா மற்றும் ஓமான் ஒரு கடல்சார் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஓமானின் பாதுகாப்பு அமைச்சர் சையத் பத்தர் பின் சவூத் ஆகியோர் கையெழுத்திட்டனர். மற்றும் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் கடற்படைகளின் கூட்டுறவை மேம்படுத்துவது நோக்கமாக கொண்டது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் கடல்சார் கொள்ளையடிப்பு எதிர்ப்பு, சட்டவிரோத செயல்பாடுகளை தடுக்க மற்றும் அவசர நிலை முறைகளின் மூலம் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். இந்த கூட்டாண்மை கடல்சார் வர்த்தகத்திற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்காக இருந்தது. அவசரத்தில் இருக்கும் கப்பல்களுக்கு உடனடி உதவியை உறுதி செய்யும் வகையில். ஆனால் சமீபத்திய சம்பவம் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் எதிர்வினை முறைகள் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. வரலாற்று உறவுகள் மற்றும் தொடரும் ஒத்துழைப்பு. இந்தியா மற்றும் ஓமான் கடல்சார் பாதுகாப்பு பகுதியில் பல ஆண்டுகளாக வலுவான பாதுகாப்பு உறவை பகிர்ந்து கொண்டுள்ளன. இரு நாடுகளும் ஆண்டுகளாக கூட்டு கடற்படை பயிற்சிகளை நடத்தி வந்துள்ளன. அவசர நிலைகளில் முறையான முறைகளுடன் பதிலளிப்பதற்கும் கப்பல் வழித்தடங்களின் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதற்கும் அவர்களின் திறன்களை மேம்படுத்தி வந்துள்ளன. 2021 ஒப்பந்தம் இந்த நீண்டகால கூட்டாண்மையின் தொடர்ச்சியாகும் மற்றும் இந்த பகுதியில் பிஸியான கடல்சார் வழித்தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பத்தை பிரதிபலிக்கிறது. ஆனால் இந்த முயற்சிகளுக்கும் கப்பல் புரண்டது இந்த பகுதியில் கடல்சார் பாதுகாப்பை பராமரிப்பது மிக கடினம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இது எதிர்பாராத காலநிலையையும் மற்ற ஆபத்துக்களையும் சந்திக்கிறது. இந்த சம்பவம் இந்த வழித்தடங்களுக்கான கடல்சார் பாதுகாப்பு முறைகளின் தொடர்ந்து மேம்பாடு தேவை என்பதை தெரிவிக்கிறது. குறிப்பாக உலகளாவிய எண்ணெய் வளங்களுக்கான இந்த வழித்தடங்களில் அதிக பொறுப்பு இருக்கிறது. மீட்பு முயற்சி மற்றும் தொடரும் தேடல். எண்ணெய் கப்பல் புரண்ட பிறகு இந்திய கடற்படை விரைவில் மீட்பு நடவடிக்கையை தொடங்கியது. இதில் 9 குழு உறுப்பினர்கள், ஒருவரான இலங்கை பிரஜையும் காப்பாற்றப்பட்டுள்ளனர்.
இந்த நெருக்கடியான சூழலில் இந்திய கடற்படை காட்டு நெருக்கடியில் அவர்கள் காட்டிய துணிச்சலும் திறமையும் பாராட்டத்தக்கது. ஆனால் 7 காணாமல் போன குழு உறுப்பினர்களின் நிலை இன்னும் உறுதியாகவில்லை. தேடல் தொடர்ந்து இந்திய மற்றும் ஓமான் அதிகாரிகள் காணாமல் போன குழு உறுப்பினர்களையும் கப்பலையும் கண்டுபிடிக்க கெட்டியாக வேலை செய்து வருகின்றனர். கப்பல் சுமார் 1,70,000 பீப்பாய் மூல எண்ணெயை ஏற்றி சென்றதாக கூறப்படுகிறது. இது இரட்டை சவால்களை உருவாக்குகிறது. காணாமல் போன குழு உறுப்பினர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசரத்துடன் சுற்றுச்சூழல் தொடர்பான கவலைகளும் உள்ளன. எண்ணெய் கடலில் கசியும் பட்சத்தில் இது கடல் வாழ்க்கைக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் மற்றும் கடலின் மீது இருக்கும் சமூகங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கலாம். இத்தனை பெரிய அளவிலான மூல எண்ணெயின் இழப்பு ஒரு முக்கியமான பொருளாதார அதிர்ச்சியாகும். காரணங்களை ஆராய்வு எண்ணெய் கப்பல் புரண்டதற்கான காரணங்களை ஆராய்வதில் பல கேள்விகள் ஆராயப்பட்டு வருகின்றன. மோசமான காலநிலை முக்கிய சந்தேகமாக உள்ளது. ஏனெனில் சம்பவத்தின் போது ஓமானின் கடற்கரையில் மிக பலத்த காற்று மற்றும் பெரிய அலைகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வந்துள்ளன. எனினும் மற்ற சாத்தியமற்ற காரணங்களில் தொழில்நுட்ப குறைபாடுகள், மனித பிழைகள் அல்லது கப்பல் தவறான முறையில் ஏற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் என்பதால் கப்பல் மோசமான கடல் நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களின்படி கப்பல் குழுவினர் இந்திய தூதரகத்தை சம்பவத்தின் போது தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பு முறைகள் மற்றும் எதிர்வினையின் வேகத்தை பற்றிய கேள்விகளை எழுப்புகின்றன. விசாரணை முடிந்தவரை இந்த துயர சம்பவத்திற்கு யார் அல்லது என்ன காரணமாக இருக்கின்றது என்பது தெளிவாக தெரியவில்லை. பெரிய விளைவுகள் இந்த சம்பவம் கடலில் பணிபுரியும் மனிதர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகளை நினைவூட்டுகிறது. குறிப்பாக கடுமையான காலநிலை மற்றும் மற்ற ஆபத்துகளுக்காக பாதிக்கப்பட்ட பகுதிகளில். இது கடல்சார் பாதுகாப்பு நெறிமுறைகளில் தொடர்ந்து சுறுசுறுப்பை மற்றும் மேம்பாட்டை வழங்க வேண்டும் என்பதையும் கூறுகிறது. குறிப்பாக ஓமான் கடல்சார் பகுதிகள் போன்ற முக்கியமான பகுதிகளில் எண்ணெய் கப்பல் புரண்டது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் ஓமான் உடனான உறவுகளில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். இரு நாடுகளும் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்களை தடுக்க தங்கள் நிலுவையில் உள்ள ஒப்பந்தங்களையும் முறைகளையும் மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். நடவடிக்கை எடுக்க அழைப்பு காணாமல் போன குழு உறுப்பினர்கள் மற்றும் எண்ணெய் கப்பலுக்கான தேடல் தொடர்ந்து இந்திய கடற்படை மற்றும் இதர உட்படுத்தப்பட்ட தரப்புகளின் முயற்சிகளை ஆதரிக்க இது மிகவும் முக்கியம். இந்த துயரம் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இந்த சவாலான மற்றும் பெரும்பாலும் ஆபத்தான சூழலில் பணிபுரிபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை குறித்தும் பரந்த விவாதத்தை உருவாக்க வேண்டும். முடிவில் இந்த நெருக்கடியில் இந்திய கடற்படையின் துணிச்சலான முயற்சிகளை பாராட்ட வேண்டும். அவர்களின் துணிச்சலுக்கு ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் எழுதுவதன் மூலம் நாம் மரியாதை செலுத்துவோம். இந்த வீடியோ தகவல் நிறைந்ததாக இருந்தால் அதை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து மேலும் முக்கியமான உலக நிகழ்வுகளின் மேலுள்ள அப்டேட்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.